வாடா. தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட்ல பயாலஜில என்னடா எழுதி வச்சிருக்க? வா வாட்ச் காட்ட எல்லாரும் முன்னாடி இங்க வந்து நில்லு. ஏதாவது தப்பா எழுதிருந்தேனா மன்னிச்சுக்கோங்க மிஸ். ஆனுவல் எக்ஸாம்ல நல்லா எழுதிருவேன் மிஸ். இதுலயே ஒழுங்கா எழுதலையா? ஆனுவல் எக்ஸாம்ல எப்படி எழுதி கிளிப்ப? இரு அவன் எழுதி காட்டினதை எல்லாத்துக்கும் வாட்ச் காட்டுறேன். நீங்க அந்த மாதிரி எழுதுங்க, உங்களுக்கு வாட்ச் காட்டுவேன். மண்டையோட்டின் பயன் என்னன்னு கேட்டிருக்கேன். அதுக்கு அவன் என்ன எழுதிருக்கான் தெரியுமா? தும்பும் போது மூளை சிதறாமல் இருக்கவா, அப்புறம் மண்டையோட வச்சு சூனியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்களாம், இப்படின்னு எழுதியிருக்கேன். சரி இதாவது பரவாயில்லன்னு விட்டா, துளசிக்கு செம்பருத்திக்கு என்ன வித்தியாசம் கேட்டிருந்தா, துளசி பக்கத்து வீட்டு பொண்ணா அடிக்கடி ஸ்நாக்ஸ் கொண்டு வருவாளாம். ஆனால் சண்டே ஆகிட்டா ஸ்பெஷலாக கறிக்குழம்பு கொண்டு வந்து கொடுப்பாளாம். செம்பருத்தி அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டா, அது வந்து ஜி தமிழ் நடக்கிற ஒரு சீரியலாம். இவனெல்லாம் என்ன வச்சு என்ன பண்றது? சைலன்ஸ். நீ நாளைக்கு வர்றப்ப கண்டிப்பா பேரண்ட்ஸை கூட்டிட்டு தான் வர. லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, பேரண்டோட தான் நீ வரணும். பாத்துக்க. இந்த லட்சத்துல ஆனுவல் எக்ஸாம் என்னத்த நீ எழுதுவ? நல்ல ஞாபகம் வச்சுக்க. போய் உட்காரு. நேத்து நடந்தது அப்படியே கனவுல ரிப்பீட் ஆகுது. அத நினைச்சிட்டே படுத்தனால அப்படியே கனவுல வந்துருச்சு போல. இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல யாரை கூட்டிட்டு போக என்ன பண்றதுனே தெரியலையே. காலையில டென்ஷன் ஆகுது. டேய் நிலனே, வேமா எந்திரடா, ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு உனக்கு. ஐயோ அம்மா வேற கூப்பிடுதே. ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பி வச்சிரும். திரும்பி கொஞ்ச நேரம் தூங்குற மாதிரி ஆக்டிங்க போடுவோம். டேய் ஸ்கூலுக்கு லேட் ஆகிட்டே இருக்கடா, ஏன்டா இவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருக்க? வேமா எந்திரடா. அம்மா எனக்கு ஸ்கூல்ல எனக்கு மதியத்துல தான் எனக்கு ஸ்கூல்ல 10th 12th எக்ஸாம் நடக்குதுல, அதனால எனக்கு மதியத்துல ஸ்கூல் வச்சிருக்காங்க. சரிடா, சரி படிக்கிற வழிய பாருடா. பிரஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்ப வந்து அவரே எடுத்து போட்டு சாப்பிட சொல்லு. நான் சுதாத்தா வீட்டுக்கு வரையும் போயிட்டு வந்துறேன். போன வட்டம் அம்மாவை கூட்டிட்டு போனதுக்கு அம்மா நம்மள பத்தி இல்லாத போலாம் சொல்லி டீச்சர்ட்ட நல்லா வெளி வாங்க வச்சிருச்சு. இந்த வட்டம் எப்படியாவது அப்பாவை தான் கூட்டிட்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்பா கிட்ட வந்தோடனே கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளை மாதிரி பேசி கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் அப்பா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சு சரி வான்னு நம்மளை கூட்டிட்டு போவாரு. எப்பாடா ஆஃபீஸில் நைட் டியூட்டி பார்த்து ஒரே டயர்டாக இருக்குது. வீட்டுக்கு வந்தாச்சு, இனிமேல் நல்லா தூங்க வேண்டியதுதான். ஐயோ இந்த ஆளா பார்த்து கால் பண்ணுறது. கால் எடுக்கலன்னா வீட்டுக்கே வந்துடுவானே. சரி ஃபோன் எடுத்து ஏதாவது பேசி சமாளிப்போம். ஏயா வாங்கின கடையில் எப்பயா பார்த்து கொடுக்க போகிறேன்? அண்ணே ஆஃபீஸில் இன்னும் ஒரு 2 நாள் சம்பளம் போட்டுருவாங்கண்ணே. சம்பளம் போட்டோடனே உங்களுக்கு அந்த கடனை பார்த்து திருப்பி கொடுத்துருவேனே, கொஞ்சம் பொறுத்துக்கங்கண்ணே. போன மாசமும் இதே தான் சொன்னேன். சம்பளம் போட்டானே உடனே கொடுக்குறேன் வைக்கிறேன் தான் சொன்னேன். ஆனால் ஒன்றுமே என்னையா கொடுத்த பாடு இல்லை. என்னையா அதுன்னு சொல்லி எனக்கே என்னைய அட்டாக்கா காமிக்கிறியா? போன மாதம் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், எண்ணெய் வாங்கணும்னு சொல்லி அது செலவாக போச்சுனே. இந்த மாதமும் அதே மாதிரி செலவாயிரும், பயமாக தானே இருக்குது. இருந்தாலும் பார்த்து உங்களுக்கு ஏதாவது பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேனே. ஏய் ஒழுங்கா நீ வாங்கின கடனை பார்த்து ஒழுங்கா பார்த்து திருப்பி கொடுக்குற வழியை பாரு, இல்லைன்னா நான் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிடுவேயா? அண்ணே கொஞ்சம் பொறுத்துக்கண்ணே, இன்னும் 2 நாள் எப்படியாவது பார்த்து கொடுத்துட்றேனே, கொஞ்சம் கருணை காட்டுங்கண்ணே. ஐயா இந்த ஃபோன் இருக்கிறதா ஒரே தொல்லையாக இருக்குது. முதல்ல இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நல்லா படுத்து உங்களாதான்டா நிம்மதியாக இருக்கும். ஏய் நீ என்னடா இன்னும் ஸ்கூலுக்கு போகாம பெட்டில் என்னடா உட்காந்து கிடக்குற? அம்மா எங்கடா? அப்பா நான் மதியம் போவேன்பா. அம்மா சுதாதா வீட்டுக்கு போயிடுச்சு. சோற உடனே போட்டு சாப்பிட சொன்னுச்சு. ஏய் நிலனு, அப்பாவுக்கு என்னடா நைட் டியூட்டி பார்த்தனா, அதனால அப்பாவுக்கு ஒரே டயர்டாக இருக்குடா. அதனால கொஞ்சம் தூங்கிக்கிறேன்டா. யாராவது 2-3 பேர் அப்பா தேடி வந்தாலும் வருவாங்க. யார் வந்தாலும் அப்பா இல்லைன்னு சொல்லி வீட்டை விட்டு அமுச்சு விட்டுடா. அப்பா இருக்கிறேன் மட்டும் தப்பி தவறி சொல்லிடாதடா. ஒரு குண்டு ஊசி சவுண்டு கூட கேட்காம கொஞ்சம் பார்த்துக்கடா நிலனு. அப்பா நல்லா தூங்கிக்கிறேன்டா. நீ கவலைப்படாதப்பா. ஒரு துரும்பு சவுண்ட் கூட வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன்பா. நீ நல்லா தூங்குப்பா. சரிடா நிலனு, அப்பாவுக்கு ஒரே தூக்கம் வருதுடா. நீ வெளியே போயிருடா, அப்பா கொஞ்சம் தூங்கிக்கிறேன். ஈட்டியை தாண்டி ஒரு பயலை வீட்டுக்குள்ள விடக்கூடாது. இன்னைக்கு எப்படியாவது அப்பாட்ட நல்ல பேரை வாங்கி அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட்டிட்டு போயிடணும். அடே நில்லனு, என்னடா ஈட்டியை வச்சு என்னடா விளாண்டுட்டு கிடக்குற? பார்க்க என்னடா சிப்பாய் மாதிரி இருக்கியாடா? சரி உங்கள் அப்பா 1000 ரூபா என்னடா கடனை வாங்கினாரா? உங்கள் அப்பா இருக்காரடா? அவரை பார்த்துடா 1000 ரூபா வாங்கி தானே என் பொண்டாட்டிக்கு புரோட்டா வாங்கி கொடுக்கணும். சத்த அப்பா இருந்தா பார்த்து கூப்பிடுறா. இப்ப வீட்ல யாருமே இல்ல, போயிட்டு சாயங்காலம் வாங்க அங்கிள். அடே உங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தா சொல்கிறா. இந்த மாதிரி அங்கிள் வந்து 1000 ரூபா கேட்டாருன்னு பார்த்து சொல்கிறா. நான் வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வரேன்டா. சரி அங்கிள் சொல்லிடுறேன், நீங்க போயிட்டு வாங்க. ஐயா இப்பதான் ஒரு ஆளை துரத்திட்டு அடுத்தது நாய் வேற லொல்லுன்னு குலைச்சிட்டே இருக்குது. நாயை என்கிட்ட ஈட்டி இருக்கு, ஒழுங்கு மரியாதை ஓடி போயிரு, இல்லாட்டி குத்திரு. சோட குடுக்காத சொல்லிக்கிட்டே இருக்கு, கேக்குறியா நீ? உன்னை என்ன பண்ற பாரு. ஓயாம குலைச்சிட்டே இருக்க நீ வீட்டுக்கு. அடே சுமதி மௌனே, நாய் கண்ட இடத்துல கடிச்சிட போகுதுடா. பேசா வீட்டுக்கு போடா. ஆச்சி என் கையை பார்த்தல ஈட்டி இருக்கு, ஈட்டி வச்சா குத்திடுவேன். சரி நான் போயிட்டு வரேன் ஆச்சி, நேரம் ஆயிட்டு எனக்கு. உனக்கு 3 அளவு இல்லை, இது பார்த்தா இந்த பேச்சு பேசு. போ உங்க அம்மாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன் போ. அப்பா அடி ஒரு வழியா நாயை 2 தடவை தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. திரும்பி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. நம்ம போற டைம்ல என்ன வந்து தொலைச்சு தெரியலையே. சரி பக்கத்துல எங்கடா
உனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. உன் மூக்குக்குள்ள ஏதோ வண்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ப்பா. அப்பையில சவுண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ திரும்பி படு. இப்ப சவுண்ட் வரல, நீ திரும்பி படு. படுத்தேன்னா கண்டிப்பா சவுண்ட் வரும். நான் அப்படியே திரும்பி அடிச்சா எப்படியாவது வெளில துரத்திடுறேன். ஏண்டா மூக்குல இருந்து சவுண்டா வருது, நீ இரு. டேய் அந்த ஸ்கேலை குடுறா முதல்ல. எதுக்குப்பா கேக்குற? உன் மூக்க நீயே அடிச்சுக்க போறியா? உனக்கு கஷ்டமா இருக்குப்பா. தள்ளுப்பா, நானே அடிக்கிறேன்ப்பா. ஏண்டா என் முக்கியாட அடிக்கிற? உன்னை நல்லா வெளுத்தாண்டா எனக்கு மனசாரு. அப்பா, உன் நல்லதுக்கு தான் நான் செஞ்சேன். நீ விடுப்பா, விடுப்பா, நீ அடிக்காத, விடுப்பா. எப்பா லூசு பையன் என்னம்மா போட்டு அடிச்சு வச்சுட்டேன். எப்பா மூக்குடா வின்னு 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 வெடிக்குதே. ஏம்மா வலி தாங்க முடியல. அப்பாக்கு நல்லதுதான் பண்ணேன். இருந்தாலும் அவர் நம்மள அடிச்சு விட்டாரு. இந்த டயத்துல அப்பா பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட இன்னும் வெளு வெளுன்னு எடுத்துறாரு ஸ்கூல்லயே. பேசாம யாரை கூட்டிட்டு போறது? என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் யோசிப்போம் திண்ணையில உட்காந்து. அடே என்னடா வாய்க்கு வந்த மாதிரி பணாச்சிக்கிட்டே இருக்க, என்னடா விஷயம்? அது ஒண்ணுல ஆச்சி. பேசாம இந்த ஆச்சியவே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? இது எங்களோட ஆச்சின்ட்டு வீட்டுல அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லி. ஆமா, இந்த ஆச்சிக்கு ஒண்ணும் புரியாத அவங்க சொல்றது. பேசாம மண்டை ஆட்டிட்டு வந்துரும். இதுதான் நல்ல ஐடியா. பேசாம ஆச்சிட்ட ஏதாவது சொல்லி கூட்டிட்டு போ பாப்போம். அடே சுமதிவானே, என்னடா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்க? அப்படி என்னத்தடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆச்சி, அது ஒண்ணும் இல்ல ஆச்சி. எங்க ஸ்கூல்ல வீட்ல பெரியவங்க இருந்து யாராவது கூட்டிட்டு வர சொன்னாங்க ஆச்சி. எங்க வீட்ல தான் பெரியவங்க யாருமே இல்லையே. அப்புறம் எப்படி நான் கூட்டிட்டு போறது? பேசாம நீ வேணா வரியா ஆச்சி? இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம். அடே பெரியவங்களும் அம்மா அப்பாமே கூட்டு போலாமேடா, என்ன எதுக்குடா கூப்பிடுற? டே நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடத்தை ஒதுக்குறதுல நான் என்ன எதுக்குடா பள்ளிக்கூடத்தை கூப்பிடுறேன்? ஆச்சி, பெரியவங்கன்னா அம்மா அப்பா கிடையாது, தாத்தா பாட்டி தான் பெரியவங்க. எங்க தாத்தா பாட்டி ஊர்ல எல்லாம் இருக்காங்க. வா ஆச்சி ஸ்கூலுக்கு. நானே உனக்கு வெத்தலையும் பாக்கு வாங்கி தரேன் ஆச்சி. வா ஆச்சி போவோம். அடே வெத்தலை பார்க்க காமிச்சு நீ ஐஸ் வைக்குன்னு நினைக்காதடா. போடா, எனக்கு ஸ்கூலுனாலே பயம்டா. அதுல எனக்கு டீச்சரை பார்த்தாலே ரொம்ப பயம்டா. நான் பேசவே மாட்டேன்டா. ஆச்சி, உன்னைய பார்த்து தாத்தா பயப்படுறாரு. ஏன் எங்க அப்பா கூட எனக்கு பயந்துட்டாரு தெரியுமா? அப்புறம் எல்லாம் ஊர்ல இருக்க எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்க. நான் என்னமோ நீ பெரிய ஆள் நினைச்சேன். கடைசியில பார்த்தா ஒரு டீச்சருக்கு போய் பயப்படுறியாச்சு. ஆமாடா, சின்ன வயசுல தானே அந்த டீச்சர் பார்த்து பயந்தேன். இனிமேல் என்னடா அந்த டீச்சரை பார்த்து பயப்படணும்? வாடா போகண்டா, ஒரு டீச்சரா நானா ஒரு கை பார்த்துருவோம்டா. வாடா. அடே என்னடா இவ்வளவு பெரிய ஸ்கூல்லையாடா படிக்கிற? இவ்வளவு பெரிய ஸ்கூல்ல நான் பார்த்ததே இல்லடா. இதுக்குள்ள நான் எப்படிடா போய் பேசணும் வைக்கணும் தெரியலடா. நின்னே ஆச்சி, என்ன ஆச்சி ஸ்கூல்ல பார்த்து இப்படி பயப்படுற? டீச்சரை பார்த்து டல்லா ஆறாதாச்சி. சரி சரி விடு. நீ ஏதாவது ஆனாலும் ஆயி தொலைஞ்சிருவ. நான் இப்ப சொல்ற மாதிரியே சொல்லு. என்ன சொன்னாலும் சரி சரின்னு சொல்லு ஆச்சி. வேற எது டீச்சரை வம்பு கம்பி இழுத்து வச்சிடாத ஆச்சி. வா ஆச்சி போவோம். சரி வாடா போவோம். வர்றதா பாப்பண்டா. நான் யார் வம்பும் போக மாட்டேன். ஏ சொன்னாலும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிடுறேன்டா. ஆச்சி ஆச்சி இங்கே நில்ல ஆச்சி. நான் உள்ள வான்னு சொல்றேன். அப்ப மட்டும் உள்ள வா சரியா? சரிடா வேகமா போயிட்டு வாடா. மிஸ் மே கம் இன் மிஸ். அதான் உள்ள வந்துட்டேல, என்ன உள்ள வந்துட்டு மேக்கமினே. நேத்தே உன என்ன சொன்னேன்? பேரண்ட கூட்டிட்டு வந்து சொன்னேனா இல்லையா? எங்க பேரண்ட்? மிஸ், எங்க வீட்ல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க மிஸ். எங்க ஆச்சி தான் வீட்ல இருக்காங்க. அவங்கள தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மிஸ். அவங்கள பாக்குறீங்களா? என்னடா பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வந்து ஆச்சியை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்ற? சரி வர சொல்ல உங்கள. ஆச்சி உள்ள வாங்க ஆச்சி. வேகமா உள்ள வாங்க. அம்மா வணக்கம்மா. என் பேரனோட டீச்சர் நீங்களாம்மா? வணக்கம் பாட்டிமா. உட்காருங்க சேர்ல. பாட்டிமா, இவன் தேர்ட் மிட் டர்ம் டெஸ்ட் ஒன்று வச்சான். அதில் பேப்பரில் பார்த்தா அவ இஷ்டத்துக்கு எழுதி வச்சிருக்கேன். புக்கில் இருக்க எதுவுமே இல்லை பாட்டிமா. கொஞ்சம் சொல்லி வைங்க. அவங்க அம்மா அப்பாட்ட சொல்லி படிக்க வைங்க வீட்டை தினமும். டீச்சர், புக்கில் இல்லாத ஒரு விஷயத்த என் பேரை எழுதுனானா என் பேரை எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருப்பான். நீ என்னன்னா அவனை போட்டு திட்டிகிட்டு இருக்க. சரி, நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாட்டிமா. சரி அதை விடுங்க. அப்புறம் ஒன்று, என் கிளாஸ் வந்து எப்போ தான் தூங்கிட்டே இருக்கேன் பாட்டிமா. இவனை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது? கிளாஸ் நடத்தும்போது தூக்குறானா நீங்கள் தூக்க வராத மாதிரி நீங்கள் பாடம் நடத்துங்க. அதை விட்டுட்டு என் பேரை சரியாக வந்து தூக்கி விழுகிறேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? நீங்கள் சொல்லிக் கொடுக்குற தூங்காத அளவுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்க தூங்குறானா அந்த அளவுக்கு நீங்கள் பாடம் நடத்துறீங்க. நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறனே தெரியல. உங்கள் பேர் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கேன். நீங்கள் தான் புத்திமை சொல்லி புரிய வைக்கணும் அவனுக்கு. இந்த வயசில் விளையாடாமல் எந்த வயசுமா விளையாட போகிறேன்? இந்த வயசில் விளையாடாதே பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயராக வருவியாம்மா. நீ என்னென்னமோ சொல்கிற விளையாடுறியா வைக்கிறியான்னு சொல்லிட்டு இருக்க. பாட்டிமா, நீங்கள் என்ன பேசினாலும் இடக்க முடக்கா பேசுறீங்க. தயவு செய்து உங்கள் பேரை வீட்டு நல்லா மட்டும் படிக்க மட்டும் வைங்க பாட்டிமா. அம்மா இங்கேம்மா டீச்சரம்மா, உங்கள் ஸ்கூலில் நல்லா சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லி தானே இங்கே சேர்த்தோம். நீங்கள் என்னென்னா எங்களே படிக்க வைங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் என்னத்தை நீங்கள் சொல்லித்தர போகிறீங்க, படிக்க வைக்க போகிறீங்க? நீங்கள் காசு போட்டு அதுன்னு வாங்குறீங்க வைக்கிறீங்க. நல்லா சொல்லிக் கொடுக்க வேண்டியதானவா? ஓ காட், உங்ககிட்ட பேசவும் முடியல வைக்க முடியல. சரி பாட்டிமா, உங்கள் பேரனை நாங்களே நல்லா படிக்க வைக்கிறோம், எழுத வைக்கிறோம், விளையாட வைக்கிறோம், சாப்பாடு கூட ஊட்டி விடுறோம் பாட்டிமா. சரி பாட்டிமா, இப்போ நீங்கள் தயவுசெய்து போயிட்டு வாங்க. சரிங்க டீச்சரு, பிள்ளைய நல்லா சொல்லிக் கொடு வைக்க, நல்லா பார்த்துக்கா. சரி வர்றேன் நான். சூப்பர் ஆச்சி, நல்ல டீச்சரே நல்லா மிரட்டி விட்டாச்சி. சூப்பர் ஆச்சி.
முடியாச்சு. என் மவனை விட்டு காலில இருந்து 10 வடவை பார்த்துட்டு வண்டியாச்சு. வந்தா லொல்லங்கிறியாச்சு. எரிஞ்சு வேற விழுகிறியாச்சு. இத்தனோட போக சொல்றதுக்கு எப்பதான் ஆச்சு தண்ணி வரும்? ஆமாடி, என்கிட்ட தண்ணியே இல்லடியே. நானே சுமத்திட்ட தாண்டி ஒரு குடத்தை வாங்கி வச்சிருக்கேன். அதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன். நில்லனே, நீ இப்ப அவுட்டுடா. நீ கண்ணை மூடிக்கற, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். உன்னை வள்ளியக்கா, இவ கண்ணை நல்லா மூடிக்கங்க. வந்தீங்க உட்காருடா, உன் கண்ணை முடிக்கிறேன் நானு. சரிக்கா, நல்லா கண்ணை மூடிக்க. என்னடா உன் மண்டையில இப்படி பேனை வச்சிருக்க? உங்க அம்மா உனக்கு பேனை எடுக்காதாடா? இந்த பிள்ளை கூட சேராதடா, அவன் மண்டையில பேனா வந்துரும். ஐயையா, என் மண்டைய விடுங்க. நான் அந்த பிள்ளைய போய் கண்டுபிடிக்கிறேன். என் மண்டையில உட்கார்ந்து பேனை பார்த்துட்டு இருக்கீங்க, விடுங்க. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு? இவ்வளவு உட்காந்து பேனை பார்த்திருக்கேன். நம்மளுக்கு ஒரு கூட குடிக்க கூட தண்ணி இல்லாம இருக்கும். நம்ம திரிகிறோம். அடியே வள்ளி, என்னக்கா என் வீட்லயும் தண்ணி இல்லக்கா. இந்த குழாயில போய் 4 வட்டம் போய் பார்த்தேனக்கா. தண்ணி வருதா ஒரு வாட்டம் வரலக்கா. அதாங்க கால் வலிக்கு நீங்க உட்காந்துட்டேன். இதுக்கு அழகா விளாண்டுக்கிட்டு இருச்சு. அதாங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி நீங்க கூட விளாண்டுக்கிட்டே நினைச்சடி. சுதா, அவனைய கொஞ்சம் வாடா, அத்தைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுடா. அத்தை, எனக்கு ஒரு வேலை இருக்கு. அனு ஒளிஞ்சிருக்கா, அவளை போய் கண்டுபிடிக்கணும். என்னை விடுங்க அப்ப. அவன் அந்த மாட்டுக்கு பின்னாடி தானே ஒளிஞ்சிருக்கா. அவளை கண்டுபிடிச்சிட்டாங்க. வா நீங்க கொஞ்சம். அங்கதான் ஒளிஞ்சிருக்காளா? சரி சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அந்த நம்ம தெருக்குழால தண்ணி வருதான்னு கொஞ்சம் பாத்துட்டு வாடா. நாங்க எல்லாம் 2 பேரும் காலைல இருந்து நடந்து காலெல்லாம் வலிக்குதுடா. வருதான்னு பாத்து கொஞ்சம் பாத்துட்டு வந்து சொல்லுடா. அத்தை, எங்க அம்மாவும் என்னை காலைல இருந்து 10 வாட்ட போய் பாத்துட்டு வர சொல்லிருச்சு. நீங்களும் வேற திரும்பி பார்க்க சொல்றீங்க. உங்களுக்கு வேலையே இல்ல. சரி போய் பாத்துட்டு வரேன். லாஸ்டா பாப்பேன், அப்புறம் போக மாட்டேன். இந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவோம். வந்தாலும் வந்துருவியான். தண்ணி வருதான்னு பார்த்துட்டு அந்த ராஸ்மியை வேற போய் பார்க்க போனா. அவ வேற நேத்து வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தானே. என்ன இவன் நம்மள கண்டுபிடிக்காம இவன் பாட்ட போயிட்டே இருக்கான். நிலனே எங்க போய்கிட்டு இருக்க நீ? நீ இங்கதான் இருக்கியா? நான் கண்டுபிடிச்சிட்டேன். சீன போடாத. ராஸ்மி தான் சொல்லிக்கிட்டே இருந்தா. அதான் நானே சவுண்ட் கொடுத்தேன். போய் சொல்லாத நீ. நான் ராஸ்மி கூட சண்டை போட்டு எத்தனை நாள் ஆச்சு உனக்கு தெரியாதா? வா தண்ணி வருதான்னு பார்க்க போவா. வா 2 பேருமே போவோம். சரி உன்னை நம்புறேன். வா போவோம் 2 பேரும். ரொம்ப நல்லதுடா. நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்கடா. ஏ வள்ளி, போய் குடத்தை எடுத்துட்டு வள்ளி. நசனசன உட்கார்ந்துருக்கா வள்ளி. போ வள்ளியாமா. இந்த போறேங்கா. இவ வேற குடத்தை எடுத்துட்டு எப்ப வர போறான் வேற தெரியல. அவளை விட்டுட்டு போனா வேற திட்டி தொலைவா. சரி கொஞ்ச நேரம் நிப்போம். தண்ணி வந்துருச்சுமா குழாயில. வேமா குடத்தை எடுத்துட்டு வாமா. ஐயே, தண்ணி வர டயத்துல எங்க அம்மா வேற யார் வீட்ல உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஓயாம தண்ணி வந்துருச்சு கேட்டுக்கிட்டே கிடந்துச்சு. சரி அனு, வா போவோம். எங்கயாவது எங்க அம்மா பார்த்தா அப்படியே சொல்லுவோம். வா போவோம். சுமதி அக்கா, எங்கக்கா குடத்தை எடுத்துட்டு போற? தண்ணி வந்துருச்சா? ஏ மவன் தாண்டி கத்திட்டே கிடந்தியா. தண்ணி வந்துருச்சு. அதை பார்த்தாண்டி நான் ஓடி வந்தேன். என்னக்கா சொல்றேன்? என் மவன் என்கிட்ட கூட சொல்லல. கடைசியில உங்ககிட்ட வந்து சொல்லிருக்கானேக்கா. ஆமாடி, நீ மடக்க எங்கேயாவது பார்த்து உட்காந்துருப்ப. அவ எப்படி சொல்லுவியான்? வீட்டில் சொல்லி உனக்கு வந்து சொல்லுவியான்? 2 பேர் சண்டை போடாம தண்ணிய பிடிக்க வாங்க. தண்ணி வேற இல்ல. அப்படியே வள்ளி, நாங்க தானே சண்டை போட்டா. வேணா போய் இடத்த போட்டு வைக்கிறேன். வந்துடுறோண்டி நாங்களும். இது என்னடி இது இவ்வளவு பெருசா இருக்கு? அழுக்கு துணி போற பக்கெட் மாதிரிலடி இருக்கு. உனக்கே போகிற தெரியலையாடி? இந்த பக்கெட்ல எண்ணெய் தூக்கி உள்ள வச்சிடலாம் போலையாடி. ஆச்சி, சும்மா சொல்லாதீங்க ஆச்சி. இதுவே 3/4 குடம் தான் பிடிக்கும். நானே 10வது நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த வாளிலே 10 குடம் முடிக்கலாம் போலடி. இது எப்படி தூக்கிட்டு போற தண்ணி பிடிச்சு? ஆச்சி, என் மவனை வர சொல்லிருக்கேன். அப்படியே 2 பேரும் கை தாங்கறா புடிச்சிட்டு போயிருமா ஆச்சி. அடியே சுதா, சரிடி. முதல்ல நான் பிடிச்ச போறதுக்கு நீ பிடிடி. உன்னோட வாளி நிறையதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. அதுக்குள்ளேயும் நான் வந்து ஒரே ஒரு குடத்தை ஒன்று பிடிச்சிக்கிறேன்டி. ஆமா, இது யாருடி? இந்த ஜவத்தம்மா நமக்கு முன்னாடியே இருக்கு. இந்த அம்மா பிடிச்ச போறதுக்கு தான் நம்ம பிடிக்கணும் போல இருக்கேடி. ஆமா ஆச்சி, நானே உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல ஆச்சி. இருங்க ஆச்சி, யாரு என்னன்னு கேட்போம். அக்கா, இதுக்கு வந்து திரும்புங்கக்கா. அங்கிட்டே திரும்பி நிப்பீங்க. சொல்லுங்க. நீங்களும் தண்ணி பிடிக்க வந்திருக்கீங்களா? இல்ல, நாங்க போண்டா தின்ன வந்திருக்கோம். ஏமா நீ வேற? குழாய்க்கு தண்ணி தானே பிடிக்க வருவாங்க. ஆமா, உங்களை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே. உங்க வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்துல தாங்க இருக்கு. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கோம். எனக்கு வேற கால் வேற வலிக்குது. இது தண்ணி கொஞ்சம் வேகமாவது வருதா? சொருக்குன்னு வருது. இது எப்போ குடதுனா நிறைஞ்சு எப்போ நம்ம வீட்டுக்கு போறது? இவன் அது அதுக்கு வேற இந்த வள்ளியும் சுமதியும் வர்ற ஆளுங்களா? பேதியில போறவன் எங்க போனாலும் தெரியல. நானே வயசானவே வேகமா வந்துட்டேன். இவங்கள ஆளவே காண. ஐயோ, இந்த அக்கா வேற விட்டு தொலைய மாட்டேது. ஒண்ணு மாத்தி ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கே. இவ வேற அப்பிலிருந்து முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கா. அங்க தண்ணி வேற வந்திருக்கு. வந்து நின்றுக்குமா வேற பயமா வேற இருக்கே. அக்கா, நீங்க பேசி 1/2 மணி நேரம் ஆச்சு.
எனக்கு மட்டும் ஒரு குடம் மட்டும் தண்ணி வராம இருக்கட்டும், அப்புறம் இருக்கும் உங்களுக்கு. அடியே மாலா, தண்ணி பிடிக்க போறடி. ஒண்ணு மாத்தி ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கடி. என்னடி சாயங்காலம் 5 மணிக்கு வரேன்டி, நீ என்ன வேணாலும் பேசிக்கிட்டே இருடி. உன் வீட்டுல என்ன ஆற வாட்டர் வச்சிருக்க, நீ பாட்ட சுச்ச போட்டா தண்ணி உனக்கு வந்துருது. எனக்கு என்ன அப்படி ஆடி போய் வெயில்ல போய் நிக்கிறேன்டி தண்ணி பிடிக்கிறதுக்கு. சரி சரி, நான் தண்ணி பிடிக்க போயிட்டு வரேன். அது இல்லக்கா, அந்த நண்டு குழம்பு நீங்க வச்சிங்கன்னா என் மாப்பிள்ளை கேட்டுக்கிட்டே இருக்காருக்கா, என் பொண்ணோட வீட்டுக்காரு. அது எப்படி மட்டும் வைக்கணும் மட்டும் சொல்லிட்டு போக்கா. அடி போயிட்டு தண்ணி நின்றுமோ பயமா இருக்குது. நீ வேணா யூடியூப் போட்டு பாத்துக்க. வள்ளி வேமா வள்ளி. ஏ வள்ளி, உன்னை நான் இந்த சைடு போவேன்னு சொன்னேன், நீ கேட்டியா? இங்கிட்டு போனா அங்கிட்டு போனா பக்கத்துல தான் கூட்டிட்டு வந்தா கடைசியில பாரு நம்மளுக்கு முன்னாடி நீங்க வந்து நிக்கிறாங்க. நானா லேட் பண்ணேன்? நீ தானே அந்த சரசு கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருந்த. நான் தான் உன்னை வான்னு இழுத்துட்டு வந்திருக்கேன். அதுக்கு என்ன நினைச்சு நீ பெருமைப்படு. ஆமா வள்ளி, அவ வேற விட்டு தொலைய மாட்டேன்டா. சாரி வள்ளி. அடியே, நானும் வந்ததுலேருந்து அப்பதுலேருந்து பார்க்குறேன், இந்த அம்மா ஒரே குடம் தான் வச்சிருக்கு. அதுலேயும் தண்ணி சொருக்குன்னு தான் வருது. தண்ணி நிறந்து பாடி இல்லடி. பேசாம சண்டை போடாம ஓரத்தில் உட்காருங்கடி. அது இருக்கட்டும் ஆச்சி, விடுங்க. அந்த ரெண்டாவது இருக்க பக்கெட் யாருது? இவ்வளவு பெருசா இருக்குது. அடியே, அந்த பக்கெட் யாருன்னு தெரியுமா அடியே? நம்ம குரூப்ல ஒருத்தி இருக்காளடியே. இங்க பாரு, எல்லாத்தையும் பண்ணி விட்டு தெரியாத மாதிரி காலை பத்தி அடியே. சுதா இவளோட தாண்டியே. ஓவரா என்னை ஓட்டாதீங்க. நானே முக்கா கூட பிடிக்கிற மாதிரி தான் வாளி எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வச்சு நான் 3 நாள் வச்சு ஓட்டணும். அடியே சுதா, அவ பாருடி ரெண்டாவது கொடுத்து வச்சுடா. நீ லூஸ் தானே இங்க திரும்பி நீல போய் பாருடி அவள. இந்தாம்மா இங்க திரும்ப. பேசிக்கிட்டு இருக்க போய் அடுத்த கொடுத்து வச்சுடா. எங்களை பார்த்தா இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா? நாங்க எல்லாரும் ஒவ்வொரு கொடுத்து வச்சிருக்கோம். நீ பார்த்தா 4 கொடுத்து பிடிச்சிட்டு கொண்டு போயிட்டு இருக்க. நீங்க வரதுக்கு முன்னாடி நான் எல்லா கொடுத்தையும் வரிசையில போட்டுட்டேன். நீங்க லேட்டா வந்தா நான் என்ன பண்றது? நீங்க என்னைய மாதிரி 10 கொடுத்து வரிசையில போட வேண்டியதானே? அடியே, இவன் என்னடி இவ புதுசா இருக்கான்? எடி, நேத்து வந்தவ இவ பார்த்தா அந்த போடு போடுறாளடி. அடியே, என் குடத்தை பிடிச்சி வேமா தண்ணி போடுடி. என்ன பண்றா நான் பாத்துறேன்டி. சுமதி, என்ன இது பாருடி. நீ சுதா, நீ ஒண்ணுக்கு லாய்க்கலடி. இந்த குடத்தை தள்ளிட்டு பக்கிர வைடி. யோசே, ஏன் குடத்தை தள்ளி விட்டுட்டீங்க? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. அடி மண்டை கொண்டே பிடிச்சிட்டு அடி. என் வள்ளி ஆச்சி, நீ கொஞ்சம் காப்பாத்துங்க ஆச்சி. 2 பேரும் செவனேன்னு உட்கார்ந்துருக்கீங்க. அடியே வள்ளி, சண்டை வேற பெருசா வந்துருச்சுடே. நீ என்னடி மசமச நின்றுகிட்டு இருக்க? என்னாலதான் முடியாது. அது சண்டையை விளக்க முடியல. நீ நான் பார்த்து விளக்கி விடுறே. ஆச்சி இந்த சுத்தாக்கா சுத்த வேஸ்ட். அது பாட்டு நின்னுக்கிட்டே இருக்கு பாருங்க. அந்த அம்மா அடிக்குதா? வள்ளி, யானு மண்ணு கைய பிடிச்சு தாண்டி இருக்கேன். அந்த கை என் கைய போட்டு முறுக்குதுடி. இருங்க நான் வந்துட்டேன். நானும் அவளான்னு பாக்குறேன். நீ விடுடி, என் மண்டைய விடுறியா இல்லையா? விட மாட்டேன்டி. 2 பேர்த்தையும் விடுடி, அப்பதாண்டி நான் விடுவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். 3 பேர் ஓவரா தான் போறீங்க. யார்கிட்ட பாருங்க இப்ப. அம்மாடி, என்ன எத்துறாவ? அம்மா, ஆத்தி என்ன எத்து நல்ல வேலை இவங்களோட நம்ம சண்டை போட நிக்கல. இல்லன்னா இவங்க நம்ம அடி வாங்கி கீழே விழுந்துருப்போம் போல இருக்கு. இவ யாரடி? இவ எந்த அடி அடிக்கிறா? சரியா ஜாகி ஜாடுக்கு தங்கையா இருப்பா போல இருக்கடி. எப்பா ஒவ்வொரு அடி இடி மாதிரி இருக்கடி. அடியே சுமதி, வள்ளி வாங்கடி, வேமா ஓடி போயிருவோண்டி. என்கிட்ட இந்த மேல வச்சுக்காதீங்க. அடி ஒண்ணு இடி மாதிரி இருந்துச்சா? நான் யாருன்னு தெரியுமா? இந்த ஏரியா போலீஸ். அம்மா தாயே, போலீஸ்காரம்மா, காவல்துறை உங்கள் நண்பன் சொல்றாங்க. இனிமேல நீ நானும் நண்பர் ஆயிடுவோம்பா. நமக்குள்ள எதுக்குமா சண்டை? நீனே பார்த்து தண்ணி பிடி. ஐயா, தண்ணி வேற நின்று போச்சேம்மா. சரிம்மா, இனிமேல நீனே தண்ணி பிடிச்சிட்டு அப்புறமேட்டு நாங்க தண்ணி பிடிச்சிக்கிறோம்மா. இந்த தடவை தயவு செய்து எங்களை மன்னிச்சிருமா. சரி நான் கிளம்புறேன். இனிமே தண்ணி வந்தா நீங்களே பிடிச்சுக்கோங்க. ஆச்சி, என்னால எந்திரிக்கவே முடியாது ஆச்சி. குறுக்கே உடைஞ்சு போச்சு நினைக்கிறேன் ஆச்சி. அடியே வள்ளி, நீ நாத்து சதை எந்திரி அடி. என்னால சுத்தமா முடியாது ஆச்சி. அவன் மண்டைய வேற பிடிச்சிட்டேனா. பயங்கரமா எத்தி விட்டா. என் புருஷன் தான் வந்து தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஆச்சி. அடியே சுதா, நீ நாத்து எந்திரி அண்டி. இப்படி என்னடி வேணு படுத்து கிடக்குற? ஆச்சி, நீங்க வேற எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டோம் ஆச்சி. என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்காம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுங்க ஆச்சி. அடியே, உங்களை எப்படி எந்திரிக்க வைக்கணும் எனக்கு தெரியும்டி. அடியே, அந்த போலீஸ்கார திருப்பி வந்துட்டாடி. எந்திரிங்கடி. அக்கா வாங்கக்கா, ஓடிடுவோம். ஏய், எல்லாரும் ஓடிலாம் வாங்கடி. மக்களே, எங்க வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனல்ல வர அடுத்தடுத்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்